1954ஆம் ஆண்டு 1954ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய காலம் சென்ற பண்டிட் சேதுராமன் அவர்கள் எண்கள் பற்றி ஒரு ஆராய்ச்சி எடுத்து, எண்கள் நம்ம சொல்றோம்ல, தேதி அல்லது எண்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி. அவர் ஒரு ராணுவ வீரராக இருந்து கால் ஊனமாக்கப்பட்டு இறை ஆசீர்வாதப்படி அந்த முயற்சியை செய்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார். அப்ப அவர் எண்கள் பற்றி ஆராய்ச்சி எடுத்திருக்கார். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் வெற்றி அல்லது தோல்வி அடைவதற்கு எது காரணம் அப்படின்னா எண்கள் தான் காரணம் என்று அவர் சொல்றார். அப்ப அந்த எண்கள் தான் காரணம் அப்படிங்கும்போது 1 முதல் 9 வரை, 1 முதல் 9 வரை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இந்த 9 தேதியில தான் உலகத்தில் உள்ள அனைத்து பேரும் பிறக்க போறோம். பொதுவாக நம்ம வெளிநாட்டினவரை பற்றி நம்ம பேச வேண்டாம், இந்தியாவுக்குள்ள பேசிக்கலாம், குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள பேசிக்கலாம். இப்போ 1ஆம் தேதி பிறந்தால் என்ன எண் அவருக்கு அதிர்ஷ்ட எண், 1ஆம் தேதியில் பிறப்பவருக்கு என்ன எண் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு என்கிட்ட புத்தகம் இருக்கு, அது நீங்க கூகுளில் போட்டாலே வரும். அதிர்ஷ்ட விஞ்ஞானம் பண்டிட் சேதுராமனுடைய புக்குன்னு போட்டிங்கன்னா வந்துடும். முடிஞ்சால் அதையும் எடுத்துங்க. இது என்னுடைய பொது சேவை தானே. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி என்னை ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நன்மையை சேரும். அந்த புஸ்தகம் தான் நான் படித்த முதல் புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ 1ஆம் தேதியில் பிறந்தவருக்கு எந்த எண் அதிர்ஷ்ட எண், இந்த எண்களை எதற்காக பயன்படுத்திக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை எண்களாகவும் பயன்படுத்திக்கலாம், நாட்களாகவும் பயன்படுத்திக்கலாம். நான் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே தேதிகளுக்கு அதிர்ஷ்ட எண் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். குறிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ஒரு சின்ன விளக்கம். தேதி 1இல் பிறப்பவருக்கு அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட எண் தான், 4 அதிர்ஷ்ட எண், 5 பொதுவான ஒரு அதிர்ஷ்ட எண். ஏன்னா 5 உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உறுதுணையாக இருக்கக்கூடிய எண் 5. இப்போ 1, 4, 5 வந்து அதிர்ஷ்ட எண். அப்ப நம்ம ஒரு கார் வாங்குறதுக்கு நம்மளுடைய அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கலாம். இது அதிர்ஷ்ட எண் பயன்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். கார் வாங்கும்போது அவருடைய நம்பரை வந்து பணம் கொடுத்து வாங்கி நம்பர் போர்டில் போறவங்க இருக்காங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க தான் சான்றோர்கள் நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதிர்ஷ்ட எண் 1, 4, 5ங்கும் போது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு தெரிஞ்சு வாங்குறீங்க. எப்போ வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு முறை, இல்லை 4 முறை பம்பர் டிக்கெட் கேரளாவில் வைக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு 4 முறை வாங்குறோம். நமக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்து வாங்கிக்கலாம்ல. நான் அடிக்கடி சொல்றதா தான், அடிக்கடி வாங்கக்கூடாது, ரொம்ப தப்பு. நிறைய நண்பர்கள் அதில் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத நான் கண்கூடா இப்போ ஒரு மாதத்தில் தெரிஞ்சிருக்கேன். அப்போ அதிர்ஷ்ட எண் பார்த்து அந்த டிக்கெட்டை வாங்கி அது நமக்கு அதிர்ஷ்ட எண்ணா இருந்துடலாம்ல.